Hey, hello everyone, welcome back. This is the part 2 video of OOPS interview questions. ஓகேங்களா இதுல first question என்னன்னு பார்த்தீங்கன்னா, can you tell the difference between encapsulation and abstraction? Encapsulation தான் என்ன நமக்கு தெரியும், which means we are going to hide the data. அப்படின்னா நம்ம ஃபீல்டை எல்லாம் ப்ரைவேட்ல கொடுத்துட்டா அதுக்கான ஆக்சஸ் getters and setters வந்து நம்ம பப்ளிக்ல கொடுப்போம் கரெக்டா, which means wrapping the data and method together into a single unit and restricting the direct access to the data using private or protected access modifier கொடுத்தா அதோட டைரக்ட் ஆக்சஸ் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம அதுக்கு மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட்ஸ் மூலமா கால் பண்றோம். இப்ப இது எதுக்கு அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த டேட்டா அண்ட் கண்ட்ரோல் ஹவ் அவுட் சைட் கோட் இன்ட்ராக்ட்ஸ் வித் இட். நம்மளோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சி, இந்த மெயின் கிளாஸ்ல நான் வந்து 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றேன். பிரைவேட் 2 வேணாம், 1 மட்டும் கிரியேட் பண்றேன். பிரைவேட் டபுள் அமௌண்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். இப்போ இந்த பிரைவேட் அமௌண்ட்டை நான் வேற ஒரு கிளாஸ்ல இருந்து கால் பண்ணணும்னா ஐ நீடா ஆப்வியஸா எனக்கு getters and setters வேணும். getters அப்படிங்கும் போது I am going to get something, so double get amount return amount. set அப்படிங்கும் போது public void set amount, amount ஷேர் பண்றேன். இப்ப this dot amount is equal to amount. okay fine. ஆனா இது வந்து நார்மலி encapsulation அப்படின்னா என்னது, private field and then public access modifiers யூஸ் பண்றதுதான். ஆனா if I need to add something like for amountக்கு set amount of அப்படின்னு சொல்லிட்டு -5000 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. will it add? it shouldn't, right? the amount வந்து greater than 0வா இருக்கணும். ஸோ எல்லாமே நான் என்ன சொல்லணும், if amount வந்து greater than 0வா இருந்துச்சுன்னா நீ வந்து ஆட் பண்ணு. அப்படி இல்லைன்னா you need to throw an error kind of, else system.out.println invalid amount ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கண்ட்ரோல்டு ஆக்சஸ் எனக்கு யார் தருவா அப்படின்னா getters and setters மூலமா தான் என்னால் கிடைக்கும். இஃப் யூ ஆர் நார்மலி கிவிங் இட் வித்தவுட் getters settersனா நான் என்னால் வேலிடேஷன்லாம் இந்த அமௌண்ட்ன்ற ஃபீல்டுக்கு பண்ண முடியாது. வாட் எவர் தே ஆர் ப்ரொவைடிங் அதை தான் நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும் கரெக்டா. ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன, ஹைடிங் த டேட்டா ஃப்ரம் த யூசர் and providing the access modifiers through public. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம் என்கேப்சுலேஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங், என்கேப்சுலேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், ஃபார் டேட்டா ஹைடிங். அதுக்கடுத்து டேட்டாவை நான் கரெக்டா வந்து ஐ ஹாவ் அ கண்ட்ரோல்ட் ஆக்சஸ். இப்போ வந்து ஒரு யூசர் வந்து தப்பான அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா ஐ வில் ஹாவ் அ கண்ட்ரோல்ட் ஆக்சஸ், என்ன அமௌண்ட் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது எல்லாமே என்னால் என்கேப்சுலேஷன் வச்சு அச்சீவ் பண்ண முடியும். தென் வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன்? அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு காரை டிரைவ் பண்றீங்க. காரை டிரைவ் பண்ணில பிரேக் போடணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அண்ட் தென் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமே தவிர பிஹைண்ட் த சீன் ஹவு என்ஜின் ஒர்க்ஸ் நமக்கு தெரியாது கரெக்டா. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு வேண்டாம். ஆஸ் அ யூசர் எனக்கு வந்து அது எது ஒர்க் ஆகுறது, பிரேக் போட்டா வண்டி ஸ்டாப் ஆகுன்றது தெரிஞ்சா போதும். ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது எனக்கு தெரிஞ்சா போதும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு எதுவுமே தெரிய வேணாம். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ பிரேக்கு அண்ட் தென் வந்து ஆக்சிலரேட்டர் அமுத்தினா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், இது மட்டும் தெரிஞ்சா போதும். பிஹைண்ட் த ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். தட் இஸ் வாட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, ஷோயிங் ஒன்லி எசென்ஷியல் டீடைல்ஸ் அண்ட் ஹைடிங் அன்னெசரி இம்ப்ளிமெண்டேஷன். அந்த பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். பிஹைண்ட் த சீன் என்ஜின்ல என்ன நடக்குதுன்ற இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எனக்கு தெரியணுன்ற நீட் இல்லை. ஓகே, இது எதுக்காகனா டு ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஹைலைட் வாட் த யூசர் நீட்ஸ் டு சி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிளாஸ் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுற பாருங்க. இப்போ நான் நார்மலாக இருக்கிற கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணால் ஸோ ஓகே, அப்ஸ்ட்ராக்ட்னு வேணா நான் இன்டர்ஃபேஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இன்டர்ஃபேஸ்ன்னு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ரிமூவிங் எவ்ரி திங். இப்போ
இன்டர்ஃபேஸ்ல கிளாஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகே, void break. ஓகே, அதுக்கு அடுத்து சாரி பிரேக்ன்றது கீவேர்டு, ஸ்டாப். ஓகே, அதுக்கு அடுத்து void start. இந்த ரெண்டை மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ யூசருக்கு இந்த ஸ்டாப் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணுன்றது மட்டும் தெரிஞ்சா போதும், இம்ப்ளிமெண்டேஷன் தெரிய வேணாம். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது கான்ட்ராக்ட் விச் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன், கிளாஸ் டிரைவர் which is going to implement main அப்படின்னா there we need to provide the implementation தவிர யூசருக்கு என்ன நடக்க போகுதுன்ற இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வேணாம். we can show only the contract, என்ன பண்ண போறோம் இது மட்டும் யூசருக்கு தெரிஞ்சா போதும். and then implementation யூசருக்கு தெரியணும்ன்ற நீட் இல்ல. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா to avoid the complexity and highlight only what the user needs. That's what abstraction. ஓகேங்களா, ப்ரோக்ராமிங் படி இப்போ நான் வெஹிக்கிள்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். வெஹிக்கிள்ன்ற கிளாஸ்ல ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்டார்ட் மெத்தட். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம இன்டர்ஃபேஸ்ல பார்த்தோம், அதனால தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் இங்க இருக்கு. ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் பாருங்க. என்கேப்சுலேஷன் எதுக்கு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, வேறஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்கு இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்றதுக்கு. அண்ட் தென் என்கேப்சுலேஷன்ல வேரியபிள்ஸையும் டேட்டாவையும் தான் நம்ம ஹைட் பண்ணுவோம். ஆனா அப்ஸ்ட்ராக்ஷன்ல ஹோல் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனையுமே ஹைட் பண்ணிடுவோம். என்கேப்சுலேஷன் which is achieved in a class. ஆனா abstraction is achieved in a abstract class or interface. The purpose of using abstraction encapsulation எதுக்கு, செக்யூரிட்டி. எந்த ஒரு ஹேக்கருக்கும் நான் வந்து பிஹைண்ட் த சீன் அந்த வேல்யூ எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லாஜிக் எல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, பிகாஸ் வந்து they don't have the direct access to the variable. ஸோ அதனால செக்யூரிட்டிக்காக அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்குன்னா டு கிவ் த சிம்பிளிசிட்டி. காரையும் என்ஜின் எல்லாத்தையும் மேலே வச்சிட்டோம்னா யூசர் வந்து விச் இஸ் மெஸ்ஸியர், ரைட்? அதனால சிம்பிளிசிட்டிக்காக நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஹைட் பண்றது விச் இஸ் அன் என்கேப்சுலேஷனோட எக்ஸாம்பிள். ஏடிஎம்ல விட்ராவல் ப்ராசஸை ஹைட் பண்றது அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றது டேட்டா, அந்த டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறது என்கேப்சுலேஷன். இப்போ வித்ட்ரா பண்ணணும்னா பிஹைண்ட் த சீன் வந்து அமௌண்ட் சப்ட்ராக்ட் ஆகும் நம்மளோட டோட்டல் பேலன்ஸ்ல இருந்து. இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தெரிய வேணாம். தட் இஸ் வாட் அப்ஸ்ட்ராக்ஷன். And what problem does abstraction solve that encapsulation does not? Abstraction என்ன, காம்ப்ளெக்சிட்டியா அச்சீவ் சிம்பிளிசிட்டி அச்சீவ் பண்றதுக்காக நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் ஹைட் பண்ணிடுது. என்கேப்சுலேஷன்னா என்னது, டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்றது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், கரெக்டா? எஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம யூசருக்கு காமிக்க கூடாதுன்றதுக்காக, என்கேப்சுலேஷன் நம்ம யூசருக்கு டூ மச் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் கொடுக்க கூடாது. நம்மளோட டேட்டாவை டைரக்டா ஆக்சஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதால நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் எதெல்லாம் என்கேப்சுலேஷன் சால்வ் பண்ணுதுன்னு பாருங்க. என்கேப்சுலேஷன் ஆப்வியஸா என்ன சால்வ் பண்ணும், அன்கண்ட்ரோல்ட் ஆக்சஸ் டு டேட்டா. டேட்டாவை பத்தி பேசுறது தான் என்கேப்சுலேஷன், கரெக்டா? ஸோ அன்கண்ட்ரோல்ட் ஆக்சஸ் டு டேட்டா. இப்போ வந்து அக்கௌண்ட்ல பேலன்ஸ் -999 கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ்ல நம்ம வந்து கொடுப்போமா, வேல்யூ கொடுக்க மாட்டோம்ல. ஸோ இது வந்து டேஞ்சர். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் அன் ஆக்சஸ் by making the variables private and giving the access through public getters and setters. So encapsulation என்ன பண்ணுது, protect from the misuse, but it does not hide any unnecessary code. unnecessary complexity ஆன கோட் எதையும் ஹைட் பண்ணல. See, encapsulation என்றது டேட்டாவை ஹைட் பண்ணுமே தவிர it is not hiding the implementation. Okay. ஆஃப்டர் தட் அப்ஸ்ட்ராக்ஷன்ல என்ன நடக்குது, அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம், ஓவராலா வந்து ஹோல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸையும் நம்ம யூசருக்கு காமிக்க கூடாது, கரெக்டா? டூ மச் இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அது யூசருக்குமே வந்து பார்க்கறதுக்கு மெஸ்அப்பா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹைட் பண்றதுக்காக தான் அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா?
இப்ப அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணும், காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணும். ஆனா என்கேப்சுலேஷன் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணாது. இட் will hide only the data. So what is the what problem does abstraction solve that encapsulation does not? Encapsulation ஆல காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ண முடியாது. It will hide the data. But whereas abstraction reduce the complexity of the application. Okay. Why do we need abstract class where we when we already have an interface? இப்ப abstract class நமக்கு எதுக்கு வேணும்? Already interface இருக்கே. Okay. Let me explain you through the code. இப்ப பாருங்க, இந்த கிளாஸ நான் இன்டர்ஃபேஸ்னு கிரியேட் பண்ணதுக்கு பதிலா நான் அப்ஸ்ட்ராக்ட்னு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மெயின். ஓகேவா? இப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன? தேர் ஐ கேன் ஹாவ் போத் இம்ப்ளிமெண்டட் அண்ட் நான் இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். ஓகேவா? இப்ப நான் பப்ளிக் வாய்ட் பேன்னு சொல்றேன். ஓகே, இப்ப நான் பேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போறேன். system.out.println of pay. system.out.println of pay. ஓகே, இப்ப நான் வந்து மெத்தட கிரியேட் பண்ணிட்டேன். this is also allowed and another thing வந்து public okay, abstract classல ரெண்டுமே அவைலபிளா இருக்குன்ற காட்டிக்க if you want to define a method as abstract நீங்க வந்து abstractன்ற கீவேர்ட் தரணும். abstract அப்படின்னு நீங்க ஒரு கீவேர்ட்ல மெத்தட டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன்லாம் கொடுக்க கூடாது. abstract void refundன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுக்கு நான் செமிகோலன் கொடுத்துறோம். instead of semicolon if I give implementation it will throw us an error. ஓகே, இப்போ நான் செமிகோலன் கொடுத்துறேன். now I am going to create a public class UPI which is going to extend class na extensor. So extends main. அப்ப ஒரு எரர் வரும். என்ன எரர்னா அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இப்ப டன் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? I can have both abstract method and non-abstract methods. And abstract classல நான் என்ன பண்ணலாம்னா I can define an instance variable also. int a equal to இந்த மாதிரி instance variableையும் define பண்ண முடியும். And if it is treated as something normal class மாதிரி தானே, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா I can give constructor also. ஓகே, ஆனா கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கும்போது ஒரு மேட்டர் என்னன்னா whatever you are defining இதுக்கு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்க கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணா the extending class also needs to give implementation to that constructor. இப்ப அந்த கன்ஸ்ட்ரக்டரையும் நான் கால் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்ப அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன? I can have an instance variable இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா I cannot create an object for abstract class. Okay? Yes. And then what is interface? Interface அப்படின்னா see interface main open close. இந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களால void pay offன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்ததையுமே எரர் வருது. ஏன்னா என்னால இன்டர்ஃபேஸ்க்குள்ள எந்த ஒரு மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் பியூர்லி அ கான்ட்ராக்ட். இன்டர்ஃபேஸ்ன்றது என்னது? கான்ட்ராக்ட். அதுக்குள்ள என்னால எந்த ஒரு மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே, இன்டர்ஃபேஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாமா? பப்ளிக் மெயின் ஓப்பன் க்ளோஸ். கன்ஸ்ட்ரக்டரும் இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் எனி திங். இப்போ உங்களால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தென் இதுல வந்து நார்மல் மெத்தட்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. தென் எப்படி வந்து உங்களால கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? இன்டர்ஃபேஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் அலௌடு கிடையாது. ஆஃப்டர் தட் இஃப் ஐ டூ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆக்சுவலா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன? இப்ப கிளாஸ்க்குள்ள இருக்கும், மெத்தடுக்கு வெளியில இருக்கும். அதை வந்து நான் ஏதாச்சும்
இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அந்த மெத்தடுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்டர்ஃபேஸ்ல தான் மெத்தடே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோமே, அப்புறம் எதுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்? அண்ட் இட் won't allow us to create an instance variable. பட் in this interface நம்மளால ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும். என்னன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல். இந்த பப்ளிக் வந்து நாட் நீடட் பிகாஸ் டிஃபால்ட்டாவே பப்ளிக் எடுத்துக்கும். ஃபைனல் இன்டர் மேக்ஸ் which is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் வேணா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இன்டர்ஃபேஸ்ல ஸ்டாட்டிக் இன்ட் ஆல்சோ டிஃபால்ட்டா எடுத்துக்கும். இன்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். அது எப்படி இன்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிரியேட் பண்ண முடியுது, பட் இன்ட் ஏன்றது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியல. என்னன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா நம்ம வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ண மாட்டோம், கரெக்ட்டுங்களா? இதையுமே வந்து நீங்க வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா இட் வில் டேக். ஓகேவா? பை டிஃபால்ட்டா வேரியபிள்ஸ் ஆல் பப்ளிக் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல், பப்ளிக் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனல் இன்சைட் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ நீங்க வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்க. கிளாஸ் ரன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா இந்த மெயின் இருக்கு இல்லையா, மெயின் டாட் ஏன்னு சொல்லி கால் பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள். ஏன் அப்படின்னா which is wait 1 second. okay, system dot out dot println of. ஆக்சுவலா என்னால ஸ்ட்ரெயிட் அவே வித் த இன்டர்ஃபேஸ் கிளாஸ் இன்டர்ஃபேஸை வச்சு நான் அந்த வேரியபிளை கால் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை வச்சு நான் ஸ்ட்ரெயிட் அவே கால் பண்ணிடலாம். அண்ட் த வேல்யூ இஸ் ஆல்சோ ஃபைனல். அப்பனா ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டா ஐ கேனாட் சேஞ்ச் இட். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள்ஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை கிரியேட் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் இஸ் பியூர்லி அ கான்ட்ராக்ட். ஓகேவா? ஆனா அப்ஸ்ட்ராக்ட்ன்றது அப்படி கிடையாது. ஓகே, இங்க பாருங்க, we need an abstract class even if an interface exists because abstract class allow partial implementation and instance variables, whereas interfaces are mainly used for full abstraction and contracts. But சாரி, போத் அப்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். பட் தே சால்வ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ நீங்க அப்ட்ராக்ட் கிளாஸை வச்சுட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா கிளாஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, இட் வில் காஸ் அ டைமண்ட் ப்ராப்ளம், ஆம்பிகுட்டி இஷ்யூ. அதனால நம்மளால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்ட்ராக்ட் கிளாஸை வச்சு கிரியேட் பண்ண முடியாது. பட் இட் வில் பி achieved only through interface. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு நம்மளோட அப்ட்ராக்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சில மெத்தட்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டிஃபால்ட் பிஹேவியர் நம்ம வேணும்னா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அப்ட்ராக்ட் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு கிவ் வேலிடேட், இது வந்து டிஃபால்ட்டா எல்லா கிளாஸும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட் பிஹேவியர்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பட் இன்டர்ஃபேஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, ஆப்ஜெக்ட் ஆனால் அப்ட்ராக்ட்டுக்கும் கிரியேட் பண்ண முடியாது, இன்டர்ஃபேஸ்க்கும் கிரியேட் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when we need to achieve a multiple inheritance and then நமக்கு கான்ட்ராக்ட் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு போவோம். there is no shared state அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் அங்கே இல்லை. ஓகே, ரீசன் ஃபார் இன்டர்ஃபேஸ் ஓவர் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து காமன் கோடும் ஸ்டேட்டும் இருக்கும். we want partial abstractionனா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு போகலாம். பட் இன்டர்ஃபேஸில் ஒன்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். when we need to achieve multiple inheritance then we go to the interface. Can abstract class exist without abstract method? ஆப்வியஸா அப்ட்ராக்ட் கிளாஸ்ல கண்டிப்பா அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நீடும் இல்லை. இஃப் யூ வாட் யூ கேன் ப்ரொவைட், இஃப் நாட் இட் இஸ் ஓகே. ஆனா வந்து நீங்க அப்ட்ராக்ட்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா தட் கிளாஸ் ஷுடன்ட் ஹாவ் த ஆப்ஜெக்ட். ஓகே, why an interface cannot have an instance variable? ஏன் இன்டர்ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்லை அப்படின்னா இன்டர்ஃபேஸை நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது.
பட் அப்ப ஏன் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு இருக்குன்னா அப்ஸ்ட்ராக்ட்ல பாருங்க யூ கேன் யூஸ் தட் வேரியபிள் இன்சைட் எனிவேர். இப்போ நீங்க ஒரு மெத்தட் கிரியேட் பண்றீங்க, அந்த மெத்தடுக்கு டெஃபினிஷன் கொடுப்பீங்க கண்டிப்பா, பிகாஸ் இட் இஸ் அ பார்ஷியல் கான்ட்ராக்ட், இட் இஸ் நாட் ஃபுல்லி கான்ட்ராக்ட், ரைட்? அப்போ நீங்க அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணிப்பீங்க. ஆனா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து மெத்தடுக்கு கண்டிப்பா ஒரு இம்ப்ளிமெண்டேஷனே இருக்காது. And then it doesn't represent an object and designed for contract, not to store the data. இப்போ நான் வந்து ஏன் இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்றது நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் லெவலில் கால் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனல்ன்றது ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா என்னால் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஃபைனல்னு கொடுக்குறேன். ஓகே, எதுக்காக நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கான்ட்ராக்ட், அதில் வந்து எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்கக்கூடாது. ஆஃப்டர் தட் இட் வில் பி சிம்பிள். இப்போ ஒரு யூசர் வந்து பார்க்குறாங்கன்னா ஓகேப்பா ரன்ன்ற மெத்தட் இருக்கு, ஸ்டாப்ன்ற மெத்தட் இருக்கு அப்படின்னு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், விச் இஸ் சிம்பிள் அண்ட் லைட் வெயிட்டட். ஓகே, தென் அனதர் கொஸ்டின். இவ்வளோ நேரம் நம்ம இன்டர்ஃபேஸை பற்றி பேசின எல்லாத்துக்கும் லிட்டில் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜாவா 8 டிஃபால்ட் ஸ்டாட்டிக் அண்ட் பிரைவேட் மெத்தட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டிஃபால்ட் ஸ்டாட்டிக்கு பிரைவேட் மெத்தட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் மெயின்னு சொல்லிட்டு. ஐ எம் ரிமூவிங் தோஸ் வேரியபிள்ஸ் அண்ட் ஆல். பப்ளிக்கு சரி, பப்ளிக் வேணாம், void pay offனு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் இதுக்கு ஒரு it is a interface. இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது. ஐம் சாரி, void pay offனு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஆஃப்டர் தட் இந்த கிளாஸ் ரன் வந்து விச் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட்ஸ் மெயின்னு சொல்கிறேன். இந்த மெயின் அப்போ என்ன பண்ணும், இட் நீட்ஸ் டு கிவ் இம்ப்ளிமெண்டேஷன் டு த ரன் ப்ளே மெத்தட். ஓகே, இப்போ வந்து ப்ளே மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தாச்சு. out.println of pay. இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது, ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இம்ப்ளிமெண்டிங் மெயின் மெத்தட் நாட் ஒன்லி ஒரு கிளாஸ் மட்டும் பண்ணல, ஒரு 4-5 கிளாஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வருது, ரீஃபண்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரீஃபண்ட்ன்ற மெத்தடுக்கு நான் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே என்ன ஆகும்னா எனக்கு எரர் வந்துடும். ஏன்னா வந்து இங்கே ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மெத்தடை ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்க மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு கிளாஸாக இருந்துச்சுன்னா ஐ கேன் கோ அண்ட் do changes, but what if it is more than 5-10 classes? ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நான் போய் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணுமா? ஸோ அதனால there is a keyword called as default. default அப்படின்ற keyword யூஸ் பண்ணீங்கன்னா you can provide the default implementation in the FAULT. default implementation in the interface itself. இப்போ நீங்க defaultனு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த செமிகாலன்ல தான் எரர் வரும். நான் இப்போ என்ன பண்றேன், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல ரீஃபண்ட்னு கொடுத்துறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணதையும் இங்கே இருந்து எரர் போயிடுச்சு. ஸோ ஃபார் தட் நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுத்துடலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் டிஃபால்ட். அதுக்கடுத்து ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, விச் இஸ் யூஸ்டு டு கால் வயா கிளாஸ். ஆனால் நம்மளால எந்த ஒரு மெத்தடுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக இன்டர்ஃபேஸில் தர முடியாதுன்னு தெரியும். இன்டர்ஃபேஸ்க்கு என்னால் ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ண முடியாதுன்னு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக்குன்னு மெத்தடை டிஃபைன் பண்ணிட்டு system.out.println மெயின். ஓகே, மெயின் இன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், there is no error. இப்போ நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்து ஸ்ட்ரெயிட் அவே வித் தட் மெயின் டாட் மெயின்னு சொல்லி கால் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வில் டூ. ஓகே, ஆஃப்டர் தட் பிரைவேட். பிரைவேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல நீங்க நிறைய டிஃபால்ட் மெத்தட்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா there will be some duplication இருக்கும், கரெக்டா? அந்த டூப்ளிகேஷன் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இப்போ பாருங்க, நான் பப்ளிக் வாய்டு ரீஃபண்ட்
இதே மாதிரி சாரி டிஃபால்ட் வாய்ட் ரீஃபண்ட் மாதிரி ரீஃபண்ட் டு இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த நிறைய மெத்தட்ஸ்ல கண்டிப்பா வந்து என்ன இருக்கும்னா லாஜிக்ல ஏதாச்சும் டூப்ளிகேஷன் இருக்கும், அதை நான் ரீஃப்ராக்டர் பண்ணணும். அப்போ ரீஃப்ராக்டர் பண்ணணும்னா நான் என்ன பண்றேன், பிரைவேட் வாய்ட் validate system.out.println validate. இப்போ இந்த validateன்ற மெத்தடை which means duplicated codes நான் இந்த மெத்தடுக்குள்ள எழுதிக்கலாம். பிரைவேட் அப்படிங்கும்போது இன்சைட் த கிளாஸ் எங்க வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இப்போ நான் பிரைவேட்னு கொடுத்துட்டேன். பிரைவேட்னு கொடுத்ததையுமே அது என்ன பண்ணும்னா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லும். ஏன்னா பிரைவேட் மெத்தட்ஸ் இன் இன்டர்ஃபேஸஸ் ஷுட் ஹாவ் அ பாடி. இட்ஸ் அ கான்ட்ராக்ட் கைண்ட் ஆஃப். ஓகேவா? இப்போ நீங்க வந்து டிஃபால்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க, பிரைவேட்னா எதுக்கு யூஸ் பண்றோம், ஸ்டாட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் வாட் த யூசஸ் ஆஃப் private, static and default methods after Java 8. இது வந்து before Java 8 it is not there. After Java 8 they have introduced it. Why does Java support multiple inheritance using interface not using class? ஏன் இன்டர்ஃபேஸை வச்சு அச்சீவ் பண்ண முடியுது, கிளாஸை வச்சு அச்சீவ் பண்ண முடியலன்னா, இப்போ பாருங்க ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஏ இருக்கு, பி இருக்கு. இந்த ரெண்டு பேருமே இஃப் ஐ கிவ் I will show you in the code itself or else இது வந்து கன்ஃபியூசிங் ஆயிடும். ஓகே, இப்போ பாருங்க நான் வந்து கிளாஸ் கிரியேட் பண்றேன், கிளாஸ் ஏ. ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏல பப்ளிக் வாய்ட் சவுண்ட். ஓகே, system.out.println a sound. ஆஃப்டர் திஸ் கிளாஸ் பில அதே சவுண்டுன்ற மெத்தடை கிரியேட் பண்ணி பி சவுண்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி கிளாஸ் சி which extends a, bன்னு சொல்லி கொடுக்குறேன், which is not possible but I am trying. இப்போ இதுல வந்து எரர் தான் வரும். ஓகேவா? பட் வாட் சாரி சி வந்து கேபிட்டல்ல இருக்கு. class C extends a, b which is not possible. Class cannot extend multiple classes என்ற எரர் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்த Cக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா it can have the access of both it can have the access of both parent and parents, right? இப்போ நான் Cக்கு cc is equal to new C ன்னு கிரியேட் பண்ணிட்டு c.soundன்னு கால் பண்ணனா இப்போ யாரு கால் பண்ணும், C is extending both A and B. இப்போ A and B எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த C யாரை கால் பண்ணி எந்த சவுண்டு மெத்தடை கால் பண்ணும், ஏவோட சவுண்டை கால் பண்ணுமா பியோட சவுண்டை கால் பண்ணுமான்ற ஒரு இஷ்யூ இருக்கு. தட்ஸ் வை வி ஆர் நாட் யூசிங் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இன் கிளாஸ். இப்போ இதுவே வந்து இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ்னா அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. ஸோ செமிகாலன். எகைன் இட் இஸ் ஆல்சோ இன்டர்ஃபேஸ், இதுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. செமிகாலன். இப்போ if I try to do implements a, b, class C என்ன பண்ணுது, which is implementing a, b. Now if you try to if you hover over on this, நமக்கு implement methods ன்னு வரும். சவுண்டுன்ற மெத்தட் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்கும். சவுண்டுன்றதுக்கு நான் இங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருவேன், which is not belonging to class A, which is not belonging to class B. நான் கொடுக்குற இம்ப்ளிமெண்டேஷன் தான். ரெண்டு கிளாஸ்லயும் ஒரே மெத்தட் இருந்தாலும், ரெண்டு இன்டர்ஃபேஸ்லயும் ஒரே மெத்தட் இருந்தாலும், இவங்கள யாருக்கு நான் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் தரணும், that is what accepted. That's why we are using interface for multiple inheritance, not class. Okay. And the another question, can interface exist without any methods? கண்டிப்பா interfaces வந்து without methods implement பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து என்னன்னா marker interface or empty interface, and it is used for some special purposes. For example, it will be already இருக்கிற marker interfaces என்னன்னு பார்த்தீங்கன்னா serializable, clonable and random access ன்னு சொல்லிட்டு நான் 3 எனக்கு தெரிஞ்சிருக்கு.
சீரியலைசபிள்னா ஆப்ஜெக்ட் சீரியலைசேஷனுக்காக யூஸ் பண்றது. குளோனபிள்னா ஆப்ஜெக்ட் க்ளோன் பண்றதுக்கு. ரேண்டம் ஆக்சஸ்ன்றது ஃபாஸ்ட் ஆக்சஸுக்கு. இந்த மாதிரி ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸே இல்லாத இன்டர்ஃபேஸஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அது எதுக்காக அப்படின்னா which will be used as a marker or empty interface. Okay, what exactly makes an interface functional interface? Okay, let me show you. ஓகே, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு மெத்தட் தான், அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். தட்ஸ் வாட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த கிளாஸை கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன், சாரி இந்த இன்டர்ஃபேஸ் கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். வை? பிகாஸ் ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கு. ஓகே, if you have more than one abstract method, it is not a functional interface. Void, sound, sleep, இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா which is not a functional interface. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த கிளாஸ்ல ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கணும், அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா யூ கேன் annotate this interface with @functional interface. இப்போ நீங்க ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு எரர் வரும். என்னன்னா ஆல்ரெடி 2 அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் இருக்கு. இஃப் ஐ ரிமூவ் திஸ் தென் எரர் போயிடும். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்னது? ஒன்லி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா see what is the next question? Can a functional interface have default and static methods? Yes, actually functional interface என்றது என்னன்னா we have already seen only one abstract methods இருக்கணும். ஆனா எத்தனை default methods? default, void say, எந்த எரரும் வராது. ஆஃப்டர் தட் ஸ்டாட்டிக், void static say, எந்த எரரும் இல்லை. இப்போ நான் ப்ரைவேட் மெத்தட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ப்ரைவேட் void சேம் வேலிடேட்னே கொடுப்போம், எந்த எரரும் இருக்காது. பட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரே ஒரு அப்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். இட் கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் டிஃபால்ட், ஸ்டாட்டிக், ப்ரைவேட் மெத்தட்ஸ். ஓகே, so this is this part 2 video. I have covered the next 10 Java oops interview questions. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தென் நெக்ஸ்ட் டுமாரோ வில் போஸ்ட் another set of questions. Okay, thanks for watching our video. We'll see you in another video. மறக்காம if you feel it's a useful one, then channel subscribe பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேரும் பண்ணுங்க. Thanks. We'll see you in another video. Bye bye.